எல்லாருமே என்கிட்ட ஒரு நல்ல ஒரு செல்ஃப் ஏர்னிங் ஆப் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன ஒரு செல்ஃப் ஏர்னிங் ஆப் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது என் கண்ணில் வந்து ஒரு ஆப் பட்டுச்சு. அந்த ஆப்போட பேர் தான் வந்து சில்லி ஸ்டேட்டஸ். இந்த ஆப்பில் மினிமம் ஒரு ₹500 இருந்தாலே நீங்கள் அழகாக வந்து ஒரு ₹5 வரைக்கும் வித்ட்ரா பண்ணலாம். இந்த ஆப்பில் எப்படி சைன் அப் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுற எல்லாம் வீடியோ வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் இந்த ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஆப்பை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் புது கிவ்அவே கொடுத்துருக்கோம். மறக்காமல் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆப்போட லிங்க் இருந்தாலும் மறக்காமல் நம்ம டெலிகிராமில் தான் அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் நோ கொடுத்து நான் ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ரெஃபர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோடனே வந்து ஸ்க்ரீன் சைடில் வந்து ஒரு ரெஃபர் கோடு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு சைன் அப் போனஸாக 50 காயின்ஸ் கரெக்டாக ஆட் பண்ணுவாங்க. 470 541 அந்த ரெஃபர் கோட் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. எனக்கு பாருங்கள் ஒரு 25 காயின்ஸ் வந்து கரெக்டாக வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டாக வந்து எக் கேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து முட்டையை உடைக்கிற மாதிரி தான் இருக்கும் கேம் பூராமே. அதில் வந்து ஒரு 4 முட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த முட்டையில் ஏதாச்சும் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆடு வந்து ஷோ ஆகும். அந்த ஆடை க்ளோஸ் பண்ணிட்டா குறிப்பிட்ட காயின்ஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு 10 காயின்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 15 முட்டை முடிச்சுன்னா கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட ஒரு 200 காயின்ஸ் கரெக்டாக ஆட் பண்ணிடுவாங்க. எக் கேம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக ப்ளே பண்ணிட்டுருக்கலாம். அது மூலமாக ஆடு வந்து ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட்லேயே வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் வந்து வேறு எப்படி ஏர்ன் பண்ணலான்னு பார்த்துருவோம். இதில் வந்து செகண்டாக கேப்சா கேம்னு இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணே பாருங்கள், ஒரு கேப்சா மேலே இருக்க ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் இல்லைனா வார்த்தையை வந்து அப்படியே டைப் பண்ணி சப்மிட் ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் பாருங்கள் மேலே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, ஒரு 6 லெட்டருக்கு. அந்த வார்த்தையை வந்து நான் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணி கீழே சப்மிட் ஆப்ஷன் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு வந்து 20 கேப்சா வரைக்கும் தருவாங்க. பாருங்கள் ஆட் வந்து ஷோ ஆகுது. அந்த ஆடை க்ளோஸ் பண்ணனே வந்து கரெக்டாக ஒரு 12 காயின்ஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து 50 கேப்சா வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். கேப்சா பொறுத்த வரைக்கும் இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 200 காயின்ஸ் வரைக்கும் அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணலாம். ஸ்க்ராட்ச் கார்டுன்னு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்க்ராட்ச் கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 ஸ்க்ராட்ச் கார்டு தர்றாங்க. நீங்கள் ஸ்க்ராட்ச் ஃபுல்லாக பண்ணணும். நான் ஸ்க்ராட்ச் கார்டை வந்து ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறேன். ஸ்க்ராட்ச் பண்ணிட்டோன்னே பாருங்கள் எனக்கு ஒரு ஆட் ஷோ ஆகுது. இந்த ஆடை க்ளோஸ் பண்ணேன். எனக்கு ஒரு 12 காயின்ஸ் அவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஒரு செகண்ட்ஸ் வரும், குறிப்பிட்ட செகண்ட் ஸ்க்ராட்ச் கார்டுக்கு மட்டும். அந்த செகண்ட் முடிஞ்சோடனே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்க்ராட்ச் கார்டை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ராட்ச் கார்டில் வந்து கிட்டத்தட்ட அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லிமிட்டடாக அன்லிமிட்டடாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து ப்ரொமோ கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேன். ப்ரொமோ கோடை பொறுத்த வரைக்கும் டெலிகிராமில் வந்து நான் வந்து ஏதாச்சும் ப்ரொமோ கோடு கொடுத்தாங்கன்னா தருவேன். அந்த கோடை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணி கிளைம் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அப் டு 100 காயின்ஸ் வரைக்கும் தருவாங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரொமோ கோடு போடாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவோம். இது வந்து எப்படி வந்து இன்வைட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதில் வந்து டாப் கார்னரில் வந்து இன்வைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இல்லை பெர் இன்வைட்டுக்கு வந்து எவ்வளோ காயின்ஸ் இது வரைக்கும் சொல்லலை. மேபி நீங்கள் இன்வைட் பண்ணி எவ்வளோ காயின்ஸ் ஆட் ஆகிடுச்சோ அதை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை டெலிகிராம் சேனல்லையும் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வாலெட்டுன்னு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம எத்தனை காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோமோ அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பூராமே கரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மேலே வந்து ரிடம் நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள் யூபிஐ ஐடி மினிமம் இடமே வந்து ஒரு 600 காயின்ஸ் இருந்தால் நீங்கள் ₹5 வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஆப்பில் வந்து ஒரு நாள் நீங்கள் 600 காயின்ஸ் ரீச் பண்ணுறது வந்து ஒன் டேலே வந்து அழகாக ரீச் பண்ணிடலாம். யாராச்சும் வித்ட்ரா பண்ணியிருந்தால் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அதர் சப்ஸ்கிரைபருக்கும் வந்து நான் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ்.